பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறையாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை அநேகர் இதை அறிந்திருக்கலாம், ஒரு சிலர் அறியாமலும் இருக்கலாம். என்ன உண்மையை நான் சொல்லப் போகிறேன்? இயேசு கிறிஸ்து இவர் யார்? உலகத்திலே வாழ்ந்த பொழுது இவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்? இன்றைக்கு நாம் அவரை தெய்வமாக போற்றுகிறோமே, அவரை குறித்து அறிய வேண்டிய அளவிலே நான் அறிந்திருக்கிறேனா? அவர் எப்படிப்பட்டவராய் செயல்பட்டார்? மிக சுருக்கமாய் ஓரிரு காரியத்தை நான் உங்களுக்கு அவரை குறித்து விளக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது மனுஷனாகவும் வாழ்ந்தார், தெய்வமாகவும் வாழ்ந்தார் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவ மனுஷனுடைய விசுவாசமாய் இருக்க வேண்டும். இயேசுவானவர், அவரை கடவுளாக தானே பார்க்கிறோம். அப்படி இருக்க நாம் எப்படி அவர் மனுஷனாக வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும்? உண்மைதான், அவர் மெய்யான தேவன், அதே நேரத்தில் மெய்யான மனுஷனாகவும் அவர் உலகத்திலே காணப்பட்டார். மெய்யான தேவன் என்று சொல்லுவதற்கு பல ஆதாரங்கள் வேதத்திலே காணப்படுகிறது இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆகவே உலகம் உண்டாவதற்கு முன்னமே அவர் இருக்கிறார் என்பதை வேதத்திலே யோவான் சுவிசேஷகன் எழுதுகிறார். மற்றொரு இடத்திலே எழுதுகிறார், தேவனுடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறார். அதையும் வாசிக்கும் பொழுது அவருடைய தெய்வீகத்தை தான் நாம் அங்கு பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவராகிய இயேசு அவர் யூத மக்களிடத்தில் பேசும் பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு முறை, ஆபிரகாம் என் நாளை கண்டான், கண்டு களி கூர்ந்தான் இல்லையா? அதுவும் அவருடைய தெய்வீகத்தை தான் அங்கு வெளிப்படுத்துகிறது. திருத்துவத்தின் இரண்டாவது ஆழ்த்தத்துவமாகிய கிறிஸ்து அவர் ஏற்கனவே இருந்த ஒருவர் தான் இல்லையா? இன்னும் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது மற்றவர்களை மன்னிக்கிற ஒருவராய் இருந்தார். அப்பொழுது யூதர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் ஒருவர் தானே மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும், நீர் எப்படி செய்யலாம்? ஆண்டவராகிய இயேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரு தெய்வமாக அவர் செயல்பட்டார் என்பதை வேதத்திலே நாம் பார்க்கலாம். சரி, இப்படியாய் தன்னை தெய்வமாக வெளிப்படுத்தின ஆண்டவர் மனுஷனாகவும் அவர் சில இடங்களிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். மனுஷனாகவா? ஆமாம், மனுஷனாக அவருக்கு களைப்பு உண்டாயிற்று, மனுஷனாக அவருக்கு பசி உண்டாயிற்று, மனுஷனாக அந்த லாசருவின் கல்லறை அண்டை நின்று அங்கு கண்ணீர் விடுகிறார். கடவுள் கண்ணீர்லாம் விடலாமா? இதற்கெல்லாம் கடந்து உள்ளவன் தானே கடவுள். ஆண்டவர் கண்ணீர் விட்டார். ஆமாம், மனுஷனாக கண்ணீர் விட்டார். இன்னும் சில நேரத்தில் லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறார் தெய்வமாக. ஆனால் அதற்கு முன் மனுஷனாக அவர் கண்ணீர் விடுகிறத பார்க்கிறோம். அருமையானவர்கள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய மனுஷியத்தை குறித்து. இதை ஏன் சொல்ல வருகிறேன் என்றால், இயேசுவானவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை ஒரே கண்ணோட்டத்திலே மாத்திரம் நாம் பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வேளையிலே மனுஷனாக அவரை பார்க்கலாம். ஒரு இடத்துல ஆச்சரியப்படுகிறார். ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்படுகிறார். கடவுளுக்கு ஆச்சரியமா? நினைக்கலாம் இல்லையா? மனுஷனாக ஆச்சரியப்படுகிறார். ஆம், கடவுளாகவும் செயல்படுகிறார், அதே நேரத்திலே மனுஷனாகவும் அவரை
வேதத்திலே பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தை ஆக்கியோன் அவரை குறித்து சொல்லும் பொழுது எப்படி எழுதுகிறார்? அவர் நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் நமக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். பாவமில்லாத பிரதான ஆசாரியன் நம்மை போல சோதிக்கப்பட்டார். மனுஷனாகிய நான் சோதிக்கப்படுவது போல ஆண்டவராகிய இயேசு சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அந்த வசனத்திலே அவருடைய மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அடிக்கடி கிறிஸ்மஸ் காலத்திலே இந்த வசனத்தை நாம் சொல்லுவது உண்டு. என்ன வசனம் தெரியுமா? வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கவனிங்க, பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். இல்லை, பாலகன் கொடுக்கப்பட்டார், குமாரன் பிறந்தார்னு எழுதியிருக்கா? இல்லைங்க, பாலகன் என்பது மனுஷீகம். மனுஷனாக பிறந்தார், ஆனால் குமாரனாகிய கிறிஸ்துவாக அவர் கொடுக்கப்பட்டார். கிறிஸ்துவாக அவர் கொடுக்கப்பட்டார். அதான் குமாரன். பாலகனாக பிறந்தார், அவருடைய மனுஷீகம். ஆக மிக கிறிஸ்தவ மக்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை இது. இன்றைக்கு அவரை தெய்வமாக நாம் கொண்டாடுகிறோம், போற்றுகிறோம். உண்மைதான், 100% சரி. அதே நேரத்திலே அவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் மனுஷனாகவும் வாழ்ந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு என்கிற பெயர் அவருடைய மனுஷீகத்தை குறிக்கிறது. கிறிஸ்து என்கிற பெயர் அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது மனுஷனாகவும் வாழ்ந்தார், அவர் தெய்வமாகவும் செயல்பட்டார் என்கிற உண்மையை நாம் மறந்து போக வேண்டாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே மனுஷனாக வந்தீர் ராஜா. மனுஷனாக வந்த ஆண்டவர் தெய்வமாக அநேக வேளையிலே நீர் செயல்பட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனுஷராகிய நாங்கள் சோதிக்கப்படுவது போல நீரும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சோதிக்கப்பட்டீர். இருப்பினும் பாவமில்லாதவராய் நீர் வாழ்ந்தீர். இன்றைக்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனாக நீர் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, அநேக வேளையிலே நீர் நாங்கள் கடந்து வந்த பாதையை நீரும் கடந்து வந்தீர் என்கிற உண்மையை நாங்கள் மறந்து போகிறோம். இந்நாளிலே அதை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷராகிய நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நீனும் மனுஷனாக இந்த உலகத்திலே அனுபவித்தீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உலகத்திலே மனுஷனாய் வாழ்ந்ததினாலே கர்த்தர் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.